செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தலைமைக்கு எதிராக யார் யார் செயல்படுகிறார்களோ, அதிமுகவை யார் யார் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல். அதுவுமே எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முயற்சியால் செங்கோட்டை வெளியேற்றப்பட கிடையாது. முதன்மையாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளின் ஆலோசனைக்கு பின்பே நமது செங்கோட்டை வெளியேற்றப்பட்டிருக்கிறார். தற்சமயம் விஜய் கட்சியிலே ஐக்கியமாகியிருக்கிறார், அது வேற ஒரு பிரச்சனை. ஆனால் நமது செங்கோட்டையன் அவர் என்ன விஷயத்துக்கு எதிராக அதிமுகவிற்கு எதிராக போர்க்குடி உயர்த்த ஆரம்பித்தார். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி காலக்கெடு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்க ஆரம்பித்தார் செங்கோட்டையன். அப்படி நிபந்தனைகளை விதித்துவிட்டு அதன் பின்பு நமது ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா இந்த மூவருடன் சேர்ந்து கொண்டு நமது செங்கோட்டையன் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்க்க ஆரம்பித்தார். பசுமுன்னிலே அனைவருடன் கைகோர்த்து ஒரே தட்டிலே பூக்கள் தூவுவது என்ன, மாலைகள் போடுவது என்ன, விபூதிகள் வைப்பது என்ன, ஏகப்பட்ட வேலைகள் பாடுகளை பார்த்தார். இறுதியிலே விஜயுடன் ஐக்கியமாகிவிட்டார் நமது செங்கோட்டையன் அவர்கள். அதிமுகவிலே மூத்த தலைவர், முக்கியமான அரசியல்வாதி, மிகப்பெரிய அரசியல் தந்திரங்களை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய நமது செங்கோட்டையன் ஏன் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அணியிலே இணையவில்லை? அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லித்தானே போர்க்குடி உயர்த்த ஆரம்பித்தார். அவர் ஏன் அதிமுக ஒன்றிணைப்புக்கு பதிலாக விஜய் கட்சியில் ஐக்கியமானார்? ஏன் டிடி தினகரன் அவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறாரே, எங்களுடைய கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெற சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாமே நமது செங்கோட்டையன் ஏன் அந்த கட்சியில் இணையாமல் விஜய் கட்சியின் பக்கம் போய்விட்டார்? செங்கோட்டையனுக்கு நன்றாக தெரியும், இவர்கள் எப்பொழுது இணைய போவது கிடையாது, அவர்களை நம்பினால் நடுத்தெருவில் தான் நிற்போம், அவர்களே அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என சொல்லித்தான் தற்போது விஜய் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார். அப்படி விஜய் கட்சியில் இணைந்த நமது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு ஒரு அதிமுக அமைச்சரவையிலே புரட்சித் தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்திலும் ஜெயலலிதாவும் நல்லாட்சியை கொடுக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் செங்கோட்டையனுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுகவினர் போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. செங்கோட்டையரே, உமக்கு அரசியல் அங்கீகாரம் தந்து அதிமுகவிற்கு துரோகம் செய்த உங்களை போன்றோருக்கு சிலுவம்பாளையத்து சிங்கம் எடப்பாடியாரின் வாக்கு எங்களுக்கே வேத வாக்கு, செங்கோட்டையாவது மாங்கோட்டையாவது அப்படிங்கிற மாதிரி நமது அதிமுக தொண்டர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. செங்கோட்டையாரே, உமக்கு அரசியல் அங்கீகாரம் தந்த அதிமுகவிற்கு துரோகம் செய்த உங்களை போன்றோருக்கு சிலுவம்பாளையத்து சிங்கம் எடப்பாடியுடைய வாக்கு தான் எங்களுக்கு வேத வாக்கு, செங்கோட்டையாவது மாங்கோட்டையாவது எங்களுக்கு யாருமே தேவை கிடையாது என சொல்லித்தான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவின் சார்பாக போஸ்டர் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருப்பது ஆங்காங்கே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.